போகிறோன்னா சோலாவாக மூணார் போகிறோம் இன்றைக்கி. மூணாருக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 ஆக போகுது. ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். பொள்ளாச்சி வழி தான் போகிறோம். அந்த பிரிட்ஜ் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல லைட்டிங்கு. அப்புறம் வந்து மிஸ்ட்டு அப்படியே தேங்கி நிற்கிது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன், வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவை தாண்டி வந்துட்டோம். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியல, இந்த லைட்டுக்கும் மிஸ்ட்டுக்கும் நல்லா தெரியுது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் கேமராவில் வந்து லைட்டு தனியாக தெரியுது, மிஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து உடுமலை பக்கத்தில் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் பஸ் போகுது. என்ன ஸ்பீடாக போகுதுன்னா ஏதோ ரோலர் கோஸ்டர் ஓட்டுற மாதிரி லெஃப்ட் ரைட்டு அடிச்சு போகுது. அங்கே வேறு இதில் ஹார்னு வேறு. சரியான ஸ்பீடு. இப்போதான் வந்து கரெக்டாக விடிஞ்சு வருது. சுற்றி வந்து நல்ல பனிமூட்டம் இருக்குது. அது கேமராவில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சூப்பராக இருக்குது பார்க்குது. பாருங்க அந்த ப்ரைவேட் பஸ் வந்து எப்படி போய்கிட்டு இருக்குது. லிட்ரலி ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. எங்கே பொள்ளாச்சி டு பழனி இடையில உடுமலை. எப்படி போகுது. நம்ம உடுமலை வந்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே ஜாலியாக யானைலாம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகலாம். இந்த டைமாவது யானையை பார்க்குறோமா இல்லையான்னு பார்க்குறோம். வர்ற டைமெல்லாம் இப்படியே தான் எதிர்பார்த்து வருவோம். ஆனால் யானையை பார்த்ததே இல்லை. நான் தனியாக பார்த்துருக்கேன், வீடியோவில் காமிச்சதே இல்லை. இந்த டைம் இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஆமாம், கேமராவில் நல்லா கிளியராக தெரியுது. ஆனால் நேரில் வந்து விசிபிலிட்டி வந்து பனி மூட்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் என்டர் ஆயிடுவோம். ஏதாச்சும் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், வாங்க போய் பார்ப்போம். பாருங்க என்ன ஷேப்ல இருக்குன்னு. நம்ம ஷேப் இல்ல. டீசல் அடிச்சுக்கலாம். இனி மேலெல்லாம் பல்க் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அதனால நம்ம டீசல் அடிச்சுக்கலாம். ஓகே, சன்ரைஸ் பாருங்க எப்படி வருதுன்னு. கேமராவில் தெரியுதா சன்ரைஸ்? தெரியுதா?
சூப்பராக இருக்குது. காலையில் ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டோம். காலையில் தான் சன்ரைஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம சின்னார் வைல்ட் லைஃப் செஞ்சுரிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இனி வந்து இந்த ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இந்த ஒரு செக் போஸ்ட்டை தாண்டினா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான், 2 சைடும் திக் ஃபாரஸ்ட். ஏதாச்சும் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வரப்போகுது. செக் போஸ்ட் அங்கே போய் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு அப்படியே கிளம்பணும். ஆக்சுவலாக இங்கே வந்து வேறு ஸ்டேட்டு, வேறு யாராவது தெரியாதவங்க வந்தால் ஏதோ சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கே வருங்க, டூ வீலருக்கெலாம் 50 ரூபா, கார் வேனுக்கெலாம், ஹெவி வெஹிக்கிள் பஸ்ஸுக்கெல்லாம் 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா தெரியல, எதுக்கும் இருக்கும். நம்ம வந்து பே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம லோக்கல் அட்ரஸ் மூணாரில் தான் வீடு இருக்குதுன்னு சொன்னால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். மற்ற வெளியிலேருந்து யாராச்சும் வந்தால் காரு பைக்குன்னா 50 ரூபா, இதே பெரிய பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுவீங்க. ஓகே, இன்னும் ஃபுல்லாக வந்து திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம கிளம்பிட்டோம். இந்த மாதிரி காரெல்லாம் வந்து இங்கே நுப்பாட்டுறது வந்து அஃபென்ஸு. இந்த திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து எங்கேயுமே வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து நிறுத்தி எடுக்கக்கூடாது. போகும்போது எடுத்துக்கலாம், ஆனால் வண்டியை நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா ஃபாரஸ்ட்டு வந்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அங்கே ஒரு கார் நிற்கிது, அங்கே ஒரு கார் நிற்கிது. ஃபஸ்ட்டு அனிமல் ஸ்பாட் பண்ணிட்டோம், பன்னி. எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு பன்னியை தான் பார்க்குறோம், யானை மட்டும் பார்க்கவே மாட்டோம். எப்போ நம்ம மூணாருக்கு போனாலும் பன்னி, பைசன் இதெல்லாமே பார்த்துருவோம். ஆனால் யானை மட்டும் பார்க்கல இப்போ வரைக்கும். அதான் வீடியோவுக்கு பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்குதான்னு. அவ்வளோதான், இதுக்கு மேலே யானை இருக்காதே, இன்னைக்கும் போச்சே. நம்ம என்னைக்கு தான் பார்க்குறோன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே இனி யானை இருக்காது. இது வந்து அப்படியே லைட்டாக ஒரு எஸ்பெண்டு மாதிரி சின்ன ஹில்ஸு. அதுக்கப்புறம் இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிடும். இங்கெல்லாம் நின்றுருக்கு, யானை சாணம் போட்டிருப்பாரு. நேற்று தான் ரீல்ஸோ வீடியோவோ ஒன்று பார்த்தேன், யானை நிற்கிறது பாரு. ஹெவி வெஹிக்கிள் பஸ் வந்து எப்படி திரும்புது பாரு.
ஹெவி வெஹிக்கிள்லாம் திருப்புறது. கரெக்டாக மறையூர் வந்துட்டோம். மறையூரை தாண்டி மறையூரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மறையூரை தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா 2 சைடுமே சாண்டில்வுட் ட்ரீ தான். ஃபுல்லாகவேனா அந்த சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே சாண்டில்வுட்டு. அவங்கள பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் வாட்ச்மேன்லாம் போட்டிருப்பாங்க, சாண்டில்வுட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு. எந்த டைமில் கிளம்பணும், எந்த டைமில் வந்துருக்கோம் பாருங்க. இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வீடு வரைக்கும் வந்தாச்சு. வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் சார்ஜ் இல்லை. டைம் எவ்வளோ? ஒரு 2 o'clock அந்த டைம் இருக்கும். 2 o'clockல பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. சுற்றி பாருங்கள், சுற்றி மேலே அங்கே மிஸ்ட்டு. செம்மையான கிளைமேட்டா. இது வந்து நாங்கள் சின்ன வயசில் விளாடுவோம். எப்படின்னா இது வந்து சொடக்கு பூவோ ஏதோ ஒரு பூ சொல்லுவாங்க. இது பிடுங்கி இப்படி அடித்தா சவுண்டு கேட்கும், சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் விளாண்டவே. இப்போயும் அந்த பூ வந்து இருக்குது நிறையா. வச்சு சவுண்டு வரல, சவுண்டு வரலையே. இதில் வரல, இதில் வரும். சவுண்டு இருக்குதா? இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி, பியூர் வாட்டர். கை வைக்க முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் பியூர் வாட்டர், ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மலையிலேருந்து வர்ற மூலிகை தண்ணி. ரோடு பார்த்தீங்க எப்படி இருக்குது, கரெக்டாக பீச் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே வேணால் போய் குளிக்கலாம். குட்டி வாட்டர் ஃபால்ஸ். இங்கேயும் வருது தண்ணி. இதான் வந்து கொடப்பாறை. இங்கே வாடா டேய். ஆமாம், இதான் வந்து கொடப்பாறை. இங்கே வந்து மழை பெஞ்சு இங்கே வந்து நின்றுட்டா மழையே பெய்யாது. எப்படி இந்த மாதிரி நின்றுக்கலாம். எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் இங்கே வந்து தண்ணி வராது. இது இப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி வேணால் போஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்படி இது மாதிரி அங்கேயும் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வரும். இங்கேருந்து பார்த்தா தெரியும். இங்கோ தெரியுதா? இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியும். என்னது? எப்படி தெரியுது? அதுக்குள்ளே ஒரு ஆள் போனால் எப்படி இருக்கும்? போகிறேன். எக்கோ கேக்குதான்னு பார்க்கலாமா? இதான் பியூர் வாட்டர்.
பயங்கர சில்லாக இருக்கு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொடைப்பாறையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம எஸ்டேட்லேருந்து ஃபேக்ட்ரி டிவிஷன் ஒரு டிவிஷனுக்கு போகிறோம். அங்கே எப்படின்னா அப்படியே அங்கே காட்டுங்க, அதுக்குள்ளே தான் அந்த எஸ்டேட் இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு. அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். சரியா, வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடுமே வந்து சிங்கிள் ரோடு தான். இங்கே வந்து நல்லா டிரைவிங் தெரியாதவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதான் ரோடு. ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலுமே நம்ம இதில் தான் வந்து இது பண்ணிக்கணும். ஓகே, வாங்க போகலாம். இந்த ரோடை வந்து நாங்கள் வீடியோவை வந்து கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இருக்குன்றதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் வீடியோவை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் வந்து இறக்கம்னு சொல்லுவாங்க. ஏன் இறக்கம்னா இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஸ்லாட் மட்டும் இறக்க மாட்டே இருக்கும், அதனால இதுக்கு பேர் வந்து இறக்கம். ஆனால் ரோடு வந்து இப்படி தான் இருக்கும், இவ்வளோ மோசமாக தான் இருக்கும் ரோடு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல் மிஸ்ட். ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலே தெரியாது. அப்போ வந்து இந்த மாதிரி மிஸ் லைட் போட்டுட்டா நல்லாயிருக்கும். ரோடே இங்கே தான் இருக்குது, ஏதாச்சும் வண்டி வந்தாலுமே தெரியாது. ஃபுல் க்ளவுட். என்ன லைட் ஏறி இப்போ லைட்டு இந்த மாதிரி லைட் போட்டுருக்கு. அன்றைக்கி மாட்டணும் இல்லையா அந்த ஆக்சசரிஸு, ஒயிட் லைட்டு, இதை மாற்றிடலாம். பாருங்க எப்படி இருக்குது சுற்றி செம்ம. இப்படி மேலே பார்த்தா மிஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு லைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிஸ்ட்டு வந்து அப்படியே நகர்ந்து வருது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது. ஆனால் இது என்ன ஒரு இதுனா, நீங்களாம் வர முடியாது இங்கே. இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே இங்கே வந்துட முடியுமான்னு வர முடியாது. இது வந்து ஒரு ப்ரைவேட்டான எஸ்டேட்னால இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும். அதான் ஒன்று. பாருங்க மிஸ்ட்டு நகருது தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே இப்போ விழுறது வந்து மழை மாதிரி இருக்கும், ஆனால் மழை இல்லை, இது வந்து பனி. பாருங்க சுத்தமாக முன்னாடி ஒன்றுமே தெரியாது, வண்டி வந்தாலே தெரியாது. இதுக்குள்ளதான் ரோடு இருக்கு, நம்ம அதை நோக்கி தான் போறோம் உள்ள.
ரோடும் நல்லா இல்லை. முன்னாடி ரோடு இருக்கா இல்லையானே தெரியாது. நம்ம பைக் ஒன்று வருது, அதுக்கு சைடு கொடுக்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ மிஸ்லைட்லாம் போட்டு போகுது. எப்படி அவங்க முன்னாடி போவாங்க, காணாமல் போயிடுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தான் விசிபிலிட்டியே இருக்கு இங்கே. ஆக்சுவலாக இதுதான் வந்து உண்மையான மிஸ்ட் மாதிரி. சரிங்களா? இது வந்து மழை தண்ணி கிடையாது, மிஸ்டுனால வந்த பனி. இந்த வளவுக்கு பேர் தான் ரெட்டாங்கி வளவுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாலலாம் ரெட்டாங்கி வளவுன்னா இங்கேருந்து பார்த்தா கீழே பார்த்தா மிஸ்ட் இல்லாத டைமு ஃபுல் வியூ தெரியும். கோயம்புத்தூர், உடுமலை, திருப்பூர் அந்த வியூ வந்து தெரியும். ஆனால் இப்போ இந்த வியூ வந்து எப்படி தெரியுதுன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இப்படி தான் தெரியுது. இங்கே பாருங்க. ஃபுல்லாக அதாவது எப்படின்னா இங்கே 0% விசிபிலிட்டி தான். பகல்லையே டைம் பார்த்துக்கோங்க. டைம் வந்து 3:46. சரியா? பகல்லையே இவ்வளோ தான் விசிபிலிட்டினா அப்போ நைட் டைமில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி ஒரு வண்டி வருது, அந்த வண்டிக்கு சைடு கொடுத்து பார்க்கலாம். பாருங்க வண்டி முன்னாடி போகுது. கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படியே விசிபிளே இல்லாமல் ஆயிரும், சுத்தமாக காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு தான் விசிபிலிட்டி வந்து இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக நம்ம ஏறி வந்தோம்ல, கீழேயே வந்து நமக்கு ஒரு 5500 சி லெவல்லேருந்து ஹைட்டில் இருக்கும், அவ்வளோ மீட்டரில். இப்போ வந்து அதுக்குமே நம்ம எஸ்டேட்டு ஹைட்டு, நம்ம எஸ்டேட்லேருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். இதான் வந்து பீக்குன்ற மாதிரி. இது கீழே வந்து ஃபேக்ட்ரி டிவிஷன் ஒரு டிவிஷன் இருக்குது. இதுக்கு கீழே இங்கே வந்து ஒரு பங்களா இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பங்களா இருக்குது. இது வந்து சோத்துப்பாறை அப்படி ஒரு எஸ்டேட்டு தென்மலை அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். அது ஒரு மாதிரி இந்த ரோடு போகும். அங்கெல்லாம் வந்து பைசன் அந்த மாதிரி பகலே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த ரூட்டையும் போய் காட்டுறோம். இப்போதைக்கு இது வந்து இங்கே பாருங்கள், மிஸ்ட்டு மூவ் ஆகுறது எங்களுக்கே தெரியுது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபேக்ட்ரி டிவிஷனுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த ரோடும் ஃபஸ்ட்டு வந்து மோசமாக தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கிளியராலாம் அந்த ரோடு இல்லை. இதுக்கு கீழே வந்து ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுக்கு கீழே வந்து ஒரு ஊர் இருக்குது. ஆனால் எல்லாமே மிஸ்டில் வந்து கவர் ஆகிருக்கு. எப்படி சூப்பர்ல? வாங்க போய் பார்க்கலாம். முன்னாடி ரோடு இருக்குது, விசிபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. செம்ம ஜாலியாக இருக்குது, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குறப்போ சூப்பராக செம்மையாக தெரியும். ஆனால் இங்கேயே வந்து வாழ்கிறது வந்து கஷ்டம்தான்.
வேற பறக்குது. இதுக்கு கீழே வந்து ஒரு கிரவுண்டு இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்டு. சின்ன வயசுலலாம் நான் வந்து விளாண்டுருக்கேன். இப்போ கிரவுண்ட் இருக்கிற மாதிரியா இருக்குது, கீழே ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. செம. பார்த்தீங்களா, ஊருக்குள்ளே வந்துட்டோம். முன்னாடி வண்டி வந்தால் இப்படி தான் தெரியும் நமக்கு. வண்டி வர்றது தெரியுதா? இப்படி வண்டி போயிடுச்சு. மிஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல. வாங்க, இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னால அதை காமிக்கிறேன். கேமரா விட்டு நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டேன்னா நான் எங்கே இருக்கேன்னே தெரியாது. சரியா சவுண்டு மட்டும் கேட்கும். இப்போ எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிடையாது, தண்ணிக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. இங்கே தண்ணி அங்கே தண்ணி. இதுதான் நான் சொன்ன கிரவுண்டு. ஆனால் கிரவுண்டுக்குள்ளேயே போக முடியாது. ஃபுல்லாக சகதி அந்த மாதிரி. எப்படி சூப்பர்ல. இதான் கிரவுண்டு தெரியுதா? இப்போ வந்து அங்கே வந்து அது வந்து நம்ம வந்த வழி சுத்தமாக ஒன்றுமே தெரியல. முன்னாடி 2 பேர் நடந்து போகிறாங்க, அவங்க தெரியுறாங்களா? அவ்வளோ விசிபிலிட்டி வந்து லோவாக இருக்கு. முன்னாடி ரோடு இருக்குதே, நம்புங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ கீழே ஃபேக்ட்ரி டிவிஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டல் போகிற ரூட்டுமே இருக்கும். இன்கேஸ் பைசன் அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கலான்ட்டு அந்த ரூட்டில் போகிறோம். அது இல்லைன்னா மற்றபடி இதே மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா வேணால் போயிட்டு வரலாம். அங்கே வெளியிலேருந்து புதுசாக இப்போ தான் இங்கே இந்த மிஸ்டெல்லாம் பற்றி தெரியாமல் வர்றாங்கன்னா அவங்கெல்லாம் பயமுறுத்தணும்னா ஈஸியாக பயமுறுத்திடலாம்.
ஏன்னா அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்க, வண்டி வந்தாலுமே பக்கத்தில் தான் தெரியும். அடுத்து ஒரு வண்டி வருது, ஹெட்லைட் மட்டும் தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக இந்த சைடில் ரோடு இருக்குது, ஆனால் ரோடு இருக்கிற மாதிரியே தெரியல. பாருங்க, நம்ம போக போக தான் விசிபிலிட்டி வந்து ஒரு எத்தனை மீட்டர் இருக்குன்னு தெரியல, ஒரு 2 மீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு விசிபிலிட்டி தெரியும். ஆனால் அதுக்கு மேலே சுத்தமாக தெரியவே தெரியாது. இது வந்து நம்ம வந்த ரோடு, பின்னாடி இந்த சைடில் இருக்குது நம்ம வந்த ரோடும் தெரியல, போகிற ரோடும் தெரியல. கேமரால கூட பரவாயில்லைங்க, சுத்தமா ஒன்றும் தெரியல. ஆக்சுவலா இப்போ இங்க வந்து ஒரு சர்ச் இருக்கு. எங்க சர்ச்சை காணுமே, இங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு, எப்படி மிஸ்டுக்குள்ள இருக்கு. சர்ச் இது ஆசுவிஷர். அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா இவ்வளோ தூரம் இங்கே வரணும். தெரியுதா ஹாஸ்பிட்டலு? தான் ஹாஸ்பிட்டல். ஒயிட் கலரில் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்காங்கல்ல, அது வந்து ஏன்னா மிஸ்டில் வந்து தெரியாது. இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தா நைட்டு வர்றவங்களுக்கு தெரியும், ஓ இதுதான் ரோடு. அதனால தான் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ரோட்லேயுமே அந்த ஆப்போசிட்டில் இருக்க பாறை இதுலலாம் அடித்து வச்சுருக்காங்க டாட் டாட்டா. பகல்லே எப்படி இருக்குன்னா நைட்டு எப்படி தெரியும்? சுத்தமாக ஒன்றும் தெரியாது. அதனால தான் இந்த ஒயிட் கலர் சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்காங்க. லைட் வெளிச்சம்லாம் தெரியுதுல்ல, இது வந்து நைட்டு கிடையாது. டைம் பாருங்க, மணி 5 மணி தான் ஆக போகுது. இப்போவே விசிபிலிட்டி வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? இதாங்க செம்மையாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கேருந்து நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு vlog எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அதை பார்க்கலாம். பாய்.